Hi friends, welcome to another vlog. இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான எக்ஸைட்மெண்ட்டான vlog. என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் டைட்டில் கார்ட்லேயே பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து புட்டுமானே தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் பிறந்த நாள்லேருந்து. புட்டு மீன்ஸ் தெலுங்குல வந்து குட்டின்னு அர்த்தம். குட்டினா அவங்க வாய் ரொம்ப சின்னதாக இருக்கும், குட்டி பாப்பாவை ஒரு மாதம் குழந்தையாக இருக்கிற வரைக்கும். ஸோ அதனால் புட்டுன்னு சொல்லியே பழகிடுச்சு. பட் அவங்களுக்கு அஃபீஷியலாக பேர் வைக்கணும் இல்லையா? ஸோ எங்களுக்கு வந்து 21st டே பாப்பா பிறந்த 21வது நாள் வந்து பேர் வைப்போம். ஸோ அது கயிறு வர வச்சுட்டு நாங்கள் வந்து பூஜை எல்லாம் பண்ணி அழகாக வந்து அரிசியில் வந்து பேர் எழுதியிருந்தோம். ஸோ அதோட என்டையர் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத தான் இந்த விலாக் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நாங்கள் 2 பேரும் வந்து ஃபஸ்ட்டு நின்றுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உட்காந்தோம். எடுத்த உடனே வந்து ஐயர் வந்து ஆசீர்வாதம் பண்ண சொன்னார் வீட்டில் பெரியவங்களை. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் 2 பேருக்கும் வந்து தீர்த்தம் கொடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பூஜை ஆரம்பித்தோம். கணபதி ஹோமம்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். பக்கத்தில் வந்து புட்டுமா வந்து கொண்டு வந்து கட்டிலில் படுக்க வச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ட்ரெஸ்ஸில் தான் இருந்தாங்க. அம்மா வீட்டிலேருந்து வந்து எங்களுக்கு வந்து வரிசை வைக்கிற பழக்கம் உண்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வரிசைலாம் வச்சுருந்தோம். ஸோ நடுவில் புட்டுமாவும் பேசுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, ஏன்னா அவங்க என் கூட தான் இருக்காங்க டப்பிங் பண்ணும்போது. ஸோ வந்து பூஜை வந்து ஆரம்பிச்சது. என்னென்ன வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தாம்பலை தட்டில் வந்துட்டு ஒரு 2 கிலோ போல் வந்து அரிசி கொட்டி வச்சாச்சு. அது மேலே வந்து ஒரு ஜாக்கெட் பிட்டு, மஞ்சள், குங்குமம், பூ, பழம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயருக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் வச்சுருந்த அந்த பழம், அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாரு. அந்த லிஸ்ட்டு பிரகாரம் அவங்க வந்து இந்த ஐயர் சாமான்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா எங்களோட அந்த கல்யாண புடவை இருக்கு இல்லையா, முகூர்த்த புடவை, அதுவும் ஹஸ்பண்டோட அந்த முகூர்த்த வேஷ்டி சட்டை, இது 2ஐயும் வந்துட்டு ஒரு கூடையில், ஒரு மூங்கில் கூடையில் வந்து அடியில் வந்துட்டு வைக்கோல் போட்டு அது மேலே இந்த பட்டு துணி 2ஐயும் போட்டுட்டு பாப்பாவை வந்துட்டு இதில் படுக்க வச்சு எடுத்து தான் பேர் வைப்பாங்க. ஸோ இது எங்களுக்கு வந்து காலங்காலமாக இருக்கிற பழக்கம். எனக்கு இதுக்கான காரணம்லாம் தெரியல. பட் வந்துட்டு இது பண்ணுறது வந்து வழக்கம் எங்களுக்கு. அந்த பட்டு துணியில் வந்துட்டு பிள்ளைய இந்த மாதிரி கூடையில் வச்சு போட்டு வீட்டில் பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து போட்டு எடுத்து மறுபடியும் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க அந்த கூடையோடையே. ஸோ இதை வந்து நாங்கள் வாங்கிக்கிட்டு குழந்தைய வந்து மறுபடியும் அதுலேருந்து எடுத்துட்டு தலையை வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ இப்படி வச்சுட்டு தான் எங்களுக்கு வந்து பேர் வைப்பாங்க. புட்டுமா செம கோஆப்ரேஷன் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து மஞ்சள், குங்குமம், நலுங்கெல்லாம் வச்சுட்டு ஐயர் வந்துட்டு அந்த பூஜை பண்ணி முடித்தது வந்து வீட்டில் வந்து அந்த புண்ணியஜனம் தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்துட்டு தெளிச்சுட்டு வந்துட்டார். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய ஒரு 1 hour மேலே நடந்தது. நான் ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி சீக்கிரமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னோட முந்தானியில் வச்சுட்டு வீட்டில் அம்மா வீட்டு சீரை வந்து வாங்கிக்க சொன்னார். அதே மாதிரி நாங்களும் வந்துட்டு வாங்கிக்கிட்டோம். எங்கள் 2 பேர்த்துமே வந்து இந்த கேப்பில் வந்து சும்மா வந்து மஞ்சள், குங்குமம் எல்லாம் சந்தனம்லாம் வச்சு விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த இதை வந்து வாங்கிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி சித்தப்பாவுக்கு லீவ் இல்லை, அதனால் அவரால் வர முடியல. அண்ட் இந்த வீடு வந்து மேபி இன்றைக்கி தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோடய வீடு, விஜயவாடாவில் என்னோட ஓன் ஹவுஸு. நான் வந்து இங்கே இல்லை, அதனால் இந்த வீடு லாக்கில் இருக்குது. அப்படிங்கிறனால நான் மாமியார் வீட்டில் தான் எப்போவும் இருக்கிறனால அங்கேருந்து தான் விலாக்ஸ்லாம் பண்ணுறேன். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் வீட்டையும் வந்து நான் காட்டுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பேர் வைக்கணும். பேர் வச்சதை வந்துட்டு நம்ம வந்து இப்போது எழுதணும். நம்ம ஊரில் வந்து எனக்கு தெரிஞ்சு நெல்லில் தான் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து அரிசியில் தான் எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐயர் வந்து என் ஹஸ்பண்ட் கையில் கங்கணம் கட்டிட்டாரு. அதே மாதிரி என் கைக்கு வந்து ஹஸ்பண்டை கட்ட சொன்னார். ஸோ 2 பேரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. அதாவது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பேர் வைக்கிறதுனா இந்த அரிசியில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நினச்சிக்கிட்ட பேரை வந்து எழுதிடுவோம். பட் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறது என்னென்னா, ஐயர் ஃபஸ்ட்டு இந்த அரிசி தட்டை என் ஹஸ்பண்ட் மடியில் வச்சுக்க சொல்லிட்டாரு. அதில் வந்துட்டு 2 கோடு போட சொன்னார். அதாவது பார்டர் மாதிரி மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு போட சொன்னார். நான் சரி நடுவில் வந்துட்டு அந்த பேரை எழுத சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் அப்படி கிடையாது. அவர் வந்து இருக்கிற எல்லா சாமி பேரையும் அதில் எழுத சொன்னார். ஸ்டார்டிங் ஃப்ரம் எங்கள் குலதெய்வம், அந்த குலதெய்வ பேரை எழுத சொல்லி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பெருமாள், முருகர், அதுக்கப்புறம் அம்பாளுங்க, ஒன்றும் பாக்கி கிடையாது, எல்லா சாமி பேரையும் சொல்லி எல்லாத்தையும் எழுத சொன்னார். இதுக்கே வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலாச்சு. கடைசியாக தான் பாப்பா பேரை வந்து எழுத சொன்னார்.
நாங்கள் நினச்சது வந்து அவளுக்கான பேர் என்னென்னா சாய் சஷ்டிகா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருந்தோம். பேர் காரணமும் நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா இறந்தது வந்து சஷ்டி திதியில், என் பாப்பா பிறந்ததும் சஷ்டி திதியில். ஸோ எனக்கு அம்மாவே தான் பிறக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அது ஒரு அறிகுறி மாதிரி ரெண்டுமே வந்து சஷ்டிலே நடந்துச்சு. அதை விட அதிசயம் என்னென்னா, பாப்பாவுக்கு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஷாலை தான் வைக்கணும் அப்படின்னு வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு செகண்ட் தாட்டே இல்லை. அதனால் இப்போ ஷாதானே சஷ்டினே வச்சிடலாம், அம்மா காஞ்சனான்ற பேர்லேருந்து காய் எடுத்து சேர்த்து சஷ்டிகான்னு வச்சுக்கோன்னு சும்மா சொன்ன ஐடியா தான். ஸோ நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் சாய்பாபா பக்தி அதிகம் அப்படிங்கிறதுனால சாயும் சேர்த்துட்டு சாய் சஷ்டிகா அப்படின்னு பேர் வச்சுட்டோம். பேர் வச்சு முடித்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து காதில் பேர் சொல்லி தேன் தொட்டு வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த ப்ரொசீஜர் தான். பசும்பாலில் வந்துட்டு கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் வந்து தேனும் கலந்துட்டு ஒரு தங்க லக்ஷ்மி டாலர் இருக்கிற மாதிரி, இல்லை லக்ஷ்மி உருவம் பொறிச்ச மாதிரி ஏதோ ஒரு தங்க ஆபரணம் வச்சுக்கோங்கன்னாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு செயினில் தங்க லக்ஷ்மி டாலர் பொறிச்சது இருந்தனால அந்த செயினை வச்சு தொட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு வீட்டில் இருந்த எல்லாருமே வந்துட்டு நாங்கள் வந்து பேர் காதில் சொல்லி அவளுக்கு வந்து வாயில் வந்து தேனை தொட்டு வச்சாச்சு. ஸோ அன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் நல்லபடியாக முடிஞ்சிருந்தது. கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ.